சர்வதேச விண்வெளி பயணத்தை முடித்துவிட்டு இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்களும் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பினர். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு கடந்த 26ஆம் தேதி இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்கள் டிராகன் விண்கலம் மூலம் சென்றனர். விண்வெளி மையத்தில் அவர்கள் கடந்த 18 நாட்களாக சுமார் 60 ஆய்வுகளை வெற்றிகரமாக செய்தனர். குறிப்பாக இந்தியாவின் 7 ஆய்வுகளை சுக்லா அங்கு மேற்கொண்டார். இந்நிலையில் அவர்கள் 4 பேரும் நேற்று மாலை 4:45 மணிக்கு டிராகன் விண்கலத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து புறப்பட்டனர். வளிமண்டலத்தை அடைந்த பின்னர் விண்கலத்தின் வேகம் குறைக்கப்பட்டு பின்னர் பாராசூட் முழுவதுமாக விரிக்கப்பட்டது. இதனையடுத்து 22 மணி நேர பயணத்திற்கு பிறகு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள பசிபிக் கடல் பகுதியில் அந்த விண்கலம் இறங்கியது. இந்திய நேரப்படி சரியாக பிற்பகல் 3:01 மணிக்கு சாண்டியாகோ கடல் பகுதியில் அந்த விண்கலம் விழுந்தது. பின்னர் அந்த விண்கலம் அங்கு தயாராக இருந்த மீட்பு கப்பல் அருகே இழுத்து வரப்பட்டு 4 பேரும் வெளியே அழைத்து வரப்பட்டனர். இதனையடுத்து அவர்கள் 4 பேரும் ஹாஸ்டனில் உள்ள நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் உடல்நிலை சீராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் 4 பேரும் அவர்களது நாடுகளுக்கு திரும்புவார்கள். முன்னதாக சுக்லா 7 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்படுவார் என இஸ்ரோ தெரிவித்தது. தனது மகன் பூமிக்கு திரும்புவதை லக்னோவிலிருந்து சுக்லாவின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீருடன் நேரலையில் பார்த்தனர். அவரது பயணத்தை கொண்டாடும் வகையில் அவர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். சுக்லா பூமிக்கு திரும்பியது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட பிரதமர் மோடி, வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி பயணத்திற்கு பிறகு பூமி திரும்பிய சுக்லாவை வரவேற்பதில் நாட்டு மக்களுடன் இணைவதாக கூறியிருக்கிறார். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ள சுக்லா தமது அர்ப்பணிப்பு, தன்னம்பிக்கை, முன்னோடித்தனத்தின் மூலம் கோடிக்கணக்காரின் கனவை ஊக்குவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டத்திற்கு இது முக்கியமான மைல்கல் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். சுக்லாவின் விண்வெளி பயணத்திற்காக இஸ்ரோ சுமார் 500 கோடி செலவிட்டுள்ளதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது.